வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். புதினா சாதம். புதினா நம்ம எப்பயுமே நம்ம உடம்புக்கு அடிக்கடி சேர்த்துக்கணும். டெய்லி சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புதினா சாப்பிட்றதுனால பசி நல்லா எடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால ஏதாவது ஒரு விதத்துல நம்ம புதினாவை உடம்புல சேர்த்துக்கணும். துவையெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் இட்லி தோசைக்கு சட்னியாகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம செய்கிற குழம்புல சாதத்தில் எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதினா சாதமாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நிறைய புதினாவை நம்ம உடம்புல எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் புதினா சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கே சுத்தமா புதினா பிடிக்காது. புதினாவோட ஸ்மெல்ல பார்த்தாவே நான் எதுலையுமே சேர்த்துக்க மாட்டேன். அப்படி இருக்கிற எனக்கே இந்த மாதிரி புதினா சாதம் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் புதினாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த அளவுக்கு இந்த சாதம் ரொம்ப வாசமாவும் இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. இந்த புதினா சாதம் நல்ல பிரியாணி மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கும். ஆல்ரெடி லஞ்ச் ரெசிபிஸ் நான் நிறைய செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க இந்த ஆரோக்கியமான ரொம்ப ரொம்ப டேஸ்டான புதினா சாதத்தை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். புதினா சாதம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம புதினாவை பேஸ்டா அடிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்குவோம். இதோட ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டை மேல உள்ள தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். எப்பவுமே பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். அப்பதான் இந்த சாதத்துக்கு நல்லா இருக்கும். இதோட 3 பச்சை மிளகாவே சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு காரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால உங்களோட கார டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு புதினாவை இன்னைக்கு நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். நீங்க 1 கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்டுல பாத்தீங்கன்னா அரை கட்டு புதினாவை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி 4ஆ கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம அரைக்கும் போது புதினாவோட இந்த பச்சை கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் ஆட்டம் அடிச்சு எடுத்துக்குவோம். இன்னைக்கு புதினா சாதத்தை குக்கர்ல தான் செய்ய போறோம். அதுக்கு ஒரு குக்கரை அடுப்புல வச்சுக்கலாம். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தோட ஒரு பிரிஞ்சி இலைய இந்த மாதிரி நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூவை சேர்த்துக்குவோம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பிரவுன் கலர்ல வர வரைக்கும் வதக்கிக்குவோம். இதுக்கு வெங்காயம் நிறைய தேவைப்படாது. அதனால ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்ப வெங்காயம் நல்ல பிரவுன் கலர்ல வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆயில்லையே நல்ல ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை நல்ல சிம்லயே வச்சுக்குவோம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலேயே வதக்கும் போது இதுல போட்டிருக்க இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசமும் போயிடும். அதே நேரத்துல நல்ல கமகமன்னு வாசம் வரும். புதினாக்கு பதிலா நீங்க கொத்தமல்லி தலையை யூஸ் பண்ணி கூட இந்த சாதம் பண்ணலாம். கொத்தமல்லி சாதம் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப நாம இதுல அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி தான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு
அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். இதுல வந்து நீங்க பாஸ்மதி அரிசியை கூட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை நீங்க சேர்க்கிற மாதிரி இருந்தா இதே மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி விடலாம். ஆயில்ல வந்து நம்ம கிண்டும் போது சாப்பாடு வெந்ததுக்கு அப்புறம் நமக்கு உதிரி உதிரியா வரும். அதனாலதான் தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த ஆயில்லயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம அரிசிய வதக்கிக்கணும். இப்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறியாச்சு. இப்ப நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கிறதுனால இந்த டம்ளர்ல தான் நான் 1 டம்ளர் எடுத்திருந்தேன். இதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கிறேன். நீங்க சப்போஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து புதினால உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். அதனால இந்த டைம்ல நீங்க உப்பு வந்து கரெக்டா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு மூடியை போட்டு மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சாப்பாட்டு ரைஸ் எடுத்திருக்கிறதுனால நான் 3 விசில் விடுறேன். இதுவே நீங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க, கரெக்டா இருக்கும். இப்போ 3 விசில் விட்டு கேஸ் நல்லா அடங்கிடுச்சு. இப்ப குக்கர் மூடியை வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க எந்த அளவுக்கு வெந்து நல்ல தண்ணி எல்லாம் வத்தி சூப்பரா வெந்திருக்கு. இத வந்து ஒரு கரண்டியை வச்சு நம்ம பொறுமையா வந்து கிளறி விடணும். சாதம் வந்து உடையாத அளவுக்கு பக்குவமா கிளறிக்கணும். இப்போ இது வந்து நல்ல கிளறி இருக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு வந்து சாதம் வெந்து உதிரி உதிரியா வந்திருக்குன்னு நீங்களே பாக்குறீங்க. அரிசியை ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு அரை மணி நேரம் டைம் ஆகும். மற்றபடி இந்த சாதம் செய்யறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். குயிக்கா நினைச்ச உடனே செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியானது. இப்ப அவ்வளவுதாங்க, சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு வந்து ஈஸியா செஞ்சோங்கிறத நீங்களும் பார்த்திருப்பீங்க. இது டக்குன்னு ஈஸியா செஞ்சிடலாங்கிறதுனால நீங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்ல ஆபீஸுக்கோ கூட டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து அனுப்பிடலாம். இந்த ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபியை நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு தடவை வீட்டுல ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.